தடுப்பணை கட்டுவதை விட நிலத்தடி தடுப்பணை கட்டினா மிகவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத என்ன காரணங்களுக்காக சொல்றேன் அப்படியே ஒப்பிட்டு காமிக்கிறேன். ஒப்பிட்டு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கங்க. தடுப்பணைன்றது 10 மீட்டர் ஆழ மணலா இருந்தா கூட ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் உயரத்துக்கு தான் ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேல மட்டும்தான் கட்டுவாங்க. மேல் பக்கம் 1.5 அடி தூக்கி உயரமா இருக்கும், அதாவது தண்ணி நிக்கிறதுக்கோசரம். ஆனா அடிப்பக்கம் கெட்டியான பகுதி வரை ஃபவுண்டேஷன் போட மாட்டார்கள். அது ஜஸ்ட் ஒரு பிளாக், ஒரு குறுக்கு சேவர், அவ்வளவுதான். அது மழையெல்லாம் ஃப்ளோ எல்லாம் வெள்ளம்லாம் நின்றுட்டு பிற்பாடு அந்த மட்டத்துக்கு தண்ணி நின்றுட்டு இருக்கும். ஆனா 4 மீட்டர் 5 மீட்டருக்கு கீழே மணல் இருந்துச்சுன்னா அந்த மணல் வழியா கீழ்ப்பக்கம் போயிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரெண்டாவது, தடுப்பணை இன்னைக்கு 5 அடி உயரம் கட்டுவாங்க. அடுத்த வருஷம் ஒரு 2 அடி மணல் சேர்ந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் 2 அடி மணல். ஒரு 2-3 வருஷத்துல ஏறக்குறைய முழு மட்டமும் மணல் நம்பி போயிடும். அப்புறம் தண்ணியே பிடிக்காத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி அடியில போயிடும். அதான் முக்கியமான காரணம். ஆனா நிலத்தடி தடுப்பணையில அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கிடையாது. பார்த்தா ஆறு சும்மா இருக்கிற மாதிரி தான், காலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்க கட்டி இருக்கிறாங்கன்னா ஆற்றினுடைய மட்டத்தை வரைக்குள்ளேயே ஆழத்திலே கட்டியிருப்பாங்க. 10 மீட்டர் ஆழம் மணல் இருக்குதுன்னா 10 மீட்டர் ஆழத்துக்கு கீழே வரைக்கும் தோண்டி அதுக்கு கீழே எங்க பாறை இல்லை களிமண் ரொம்ப தண்ணி ஊடுருவாத பகுதியா இருக்குதோ, தண்ணி கெட்டியான பகுதியா இருக்குதோ, அங்க போய் ஃபவுண்டேஷன் போட்டு அதுல இருந்து கட்டிக்கிட்டு வருவாங்க. அது ஒன்லி 3 அடி உயரம் அகலம் மட்டும்தான் இருக்கும். அதனுடைய இது ஃபுல் ஹைட்டுக்கு 10 மீட்டர்னா 10 மீட்டர் ஹைட்டுக்கும் 3 அடி அகலம் தான். அது ஃபுல் குறுக்க அப்படியே குறுக்க கட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த செவரு. ஏன்னா ஃப்ளோவில், அதாவது வெள்ளை காலங்கள் தண்ணி பாட்டு போயிட்டு கிடக்கும். வெள்ளம் முடிஞ்சிட்டு பிற்பாடு தண்ணி அப்படியே நின்று போயிடும். நின்றுச்சுன்னா அந்த தடுப்பு சுவருக்கு மேல் புறத்துல தண்ணி வருது இல்லையா, அந்த பக்கத்துல 10 கிலோமீட்டர் வரையும் தண்ணி அப்படியே நிற்கும். இந்தாண்ட பக்கம் ஒரு பக்கெட் தண்ணி கூட இந்த தடவை ஊறி போகாது. அதனால அந்த 10 கிலோமீட்டர் நீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீர் நல்லாவே ஊறும். ரெண்டாவது, எந்த நாள்லயும் ஆத்துல நோண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். எப்படியாவது 3 மாசம் 6 மாசம் ஒரு மழை வருது. அந்த 6 மாச காலத்துல அடுத்து அது ட்ரை ஆகுறதுக்குள்ளே அடுத்த மழை வந்துடும். அதனால எந்த காலத்துலயுமே ஆத்துல தண்ணி இருக்கும். தடுப்பணையில அடியில் வழியா போயிடும். ரெண்டாவது, ஒரு தடுப்பணை கட்டணமா இருந்தா ஒரு 150 கோடி ஆகுதுன்னா, ஒரு நிலத்தடி தடுப்பணை கட்டணமா இருந்தா ஒரு 15 கோடி தான் ஆகும். 10ல் 1 பங்கு தான் ஆகும். அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு நிலத்தடி தடுப்பணை கட்டினீங்கன்னா நெடுக்க 100 கிலோமீட்டர் ஆறு இருக்கா, 100 கிலோமீட்டர் 10 தடுப்பணை கட்டினீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தண்ணி இருக்கும்.